தெரிந்த பாடல், எல்லாருக்கும் பிடித்த பாடல். வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமேன். அது எல்லாமே செயலாகும், ஆமேன். ஆதியும் அந்தமும், ஆமேன். அல்பாவும் ஒமேகாவும், ஆமேன். பரலோகில் அவர் நாமம், ஆமேன். எனக்கு பரிகாரியாரே ஆனாரே, ஆமேன். சேர்ந்து பாடுவோம். ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும், பரலோகில் அவர் நாமம், பரிகாரி ஆனாரே, பரலோகில் அவர் நாமம், பரிகாரி ஆனாரே. எல்லாரும் இப்படி செய்வோமா? வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். உன்னதர் மறை உண்டு, வல்லவர் நிழல் உண்டு. உன்னதர் மறை உண்டு, வல்லவர் நிழல் உண்டு. பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது. பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்பினார். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். கண்ணீரோடு விதைத்தோமே, இனி கெம்பீரத்தோடு அறுப்போமே. கண்ணீரோடு விதைத்தோமே, இனி கெம்பீரத்தோடு அறுப்போமே. கரங்களை கட்டிக்கொண்டு நிற்க வேண்டாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. சிலுவாயில் பிறந்தோமே, ஒன்றும் நிலுவாயில் இல்லையே. சிலுவாயில் பிறந்தோமே, ஒன்றும் நிலுவாயில் இல்லையே. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். எத்தனை பேர் ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கை எத்தி ஆமேன்னு சொல்வீங்களா? இப்போ உங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட அல்லது உங்க பிரின்சிபல்கிட்ட, காலேஜ் பிரின்சிபல்கிட்ட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அடுத்த லெவலில் இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க. அப்போ அவங்க ஒன்றுமே சொல்லாமல் கையை இப்படி கட்டிகிட்டே நிற்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலை, இல்லை கையை கட்டல நிற்கலை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கஷ்டமாக இருக்குமா? அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அப்படின்னு. இப்போது நம்ம ஆண்டவரை உயர்த்துறோம்,
நான் ஏதாவது போய் கேட்குறேன், ஆண்டவரே நான் இப்போ வந்து வார்த்தைக்கு அழிவில்லைன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறட்டும்னு சொல்லும் போது அவர் கையை கட்டிட்டு நின்னாருன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே அவங்களை கேட்காத மாதிரி நின்னாருன்னா, அதே மாதிரி தான் நம்ம கையை கட்டிட்டு நின்னோன்னா அவருக்கு வருத்தமாக இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் குறிப்பாக சிறிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பெரியவர்களை நான் சொல்லலை, சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் நினச்சி பார்த்தாலே உங்கள் கை தானாக தோளுக்கு மேலே உயரும். இது வந்து பொங்கல் முகாம்னால நம்ம இப்படி பேசுகிறோம், மற்ற நாட்களிலே பேச போவதில்லை. கொண்டாட்டத்தின் நாட்கள், மற்ற எதையும் நீங்கள் சிந்தையில் கொண்டு வர வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மாத்திரம் கொண்டு வாங்க. அது மாத்திரம் அல்லாமல் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க நேத்தே அந்த என்ன சொல்லும் போது வரும்போது பேசினாங்க, ரூம்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்த இனிமே தான் பேசணும்னு இல்லை. ஆவியானவர் வந்து நம்ம ஜனங்களை பற்றி இனிமே தான் பேச போகிறது இல்லை, ஏற்கனவே டைரியில் எழுதி வச்சிருக்காராம். ப்ராஃபட் அவங்க தீர்க்கதரிசி அவங்க பல நாட்களுக்கு முன்பதாகவே அநேக காரியங்களை சபையை குறித்து, சபையின் மக்களை குறித்து வெளிப்படுத்தி விட்டாராம். எத்தனை பேருக்கு அதில் என் பேர் இருக்கணும் ஆசை இருக்கு? கர்த்தர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக, ஆசையை நிறைவேற்றுகிற தேவன் செய்வாராக. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? யாருக்கெல்லாம் 2 கைங்களுக்கு உயரத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை, என் கையில் பிரச்சனை இல்லை, தோளில் பிரச்சனை இல்லை, உயரத்தில் அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஜீவனை பலனை கொடுத்துருக்காருன்னு சொல்றவங்க, வார்த்தைக்கு அழிவில்லையா? தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி வார்த்தைக்கு அழிவில்லை, எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, எல்லாமே செயலாகும். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலை நிரப்புவார். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலை நிரப்புவார். கண்ணீரோடு விதைத்தோமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. கண்ணீரோடு விதைத்தோமே, கண்ணீரோடு விதைத்தோம். கண்ணீரோடு விதைத்திருப்பீர்களானா? இந்த வரிகளை சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு கண்ணீர் வந்தா கண்ணீரை விட்டு சொல்லுங்க, நான் கம்பீரத்தோடு அறுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. வார்த்தைக்கு அழிவில்லை, எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, எல்லாமே செயலாகும். இந்த பொங்கல் முகாமுக்கென்று பணமாகவோ பொருளாகவோ கொடுத்தவங்க வெட்கப்பட வேண்டாம். ஒரு சின்ன நீங்கள் 10 ரூபாய் கொடுத்துருந்தாலும் நல்ல கையை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. பருப்பு, சீனி, அரிசி, தேங்காய் வரிசையாக சொல்லலாம். நல்ல கரை நீங்கள் 10 ரூபாய் முகாமுக்குன்னு கொடுத்துருந்துங்க. நிறைய பேர் கொடுத்தவங்களாம் கையை தூக்குமா, நல்ல கை தூக்குங்க. இன்னும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க. அடுத்த முகாம் வரும் பொழுது இந்த வருடத்திலே நீங்கள் விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுத்து அடுத்த முகாமுக்கு போதும்னு அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நான் கொடுப்பேன். இது வந்து ஒரு விதமாக விமர்சித்தார்கள். இவங்க சபையில் வந்து இப்படி இது மாதிரி காணிக்கையை பற்றி பேசுகிறாங்க, காணிக்கை பற்றி தவறான உபதேசத்தை பேசுகிறாங்க. அது எப்படின்னா இது மாதிரி தான் ஒரு வாட்டி சொன்னோம், அப்போ அப்படி சொல்லிட்டாங்க. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நீ சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. என்கிட்ட பேசும்போது நீ சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையை தான் நீ சொன்ன, நீ தப்பான எந்த வார்த்தையும் நீ சொல்லலை. இப்போ இன்னைக்கு போய் அதே வார்த்தையை சொல்லு. கண்ணீரோடு விதைத்தவர்கள் எனக்கு உட்பட எதிர்பார்த்த பணம் கிடைக்கல. நான் முகாமுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், அது கிடைக்கலன்னு சொல்கிறவங்க இருப்பீங்களா? கை தூக்குங்க. பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த முகாமில் பல மடங்கு நீங்கள் கொடுப்பீங்க. கண்ணீரோடு விதைத்தது சிந்தையில விதைச்சிட்டீங்க, உள்ளத்துல விதைச்சிட்டீங்க.
அதுவே நீங்க அறுக்கிறதற்கு போதுமானதா இருக்கிறது. அறுத்து பலன் நிரம்பு மட்டும் நீங்க கர்த்தருக்காக கொடுப்பீங்க. அந்த வரிகளை திரும்பவும் பாடுவோமா? சிறையிருப்பை திருப்பினார், நம்மை நகைப்பாலே நிரப்பினார். சிறையிருப்பை திருப்பினார், நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோடு விதைத்தோமே, கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. மரபியல் வியாதி எனக்கு இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்ச மரபியல் வியாதினா என்ன படித்த பிள்ளைங்க சொல்லு, ஜெனட்டிக். அது நீங்கள் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் கேட்கல. பரம்பரையாக இருக்கிற வியாதி எனக்கு சத்தமாக சொல்லுவோமா? இல்லை இல்லை. நான் வார்த்தையினாலே பிழைத்திருக்கிறவள், இரத்தத்தினாலே பிழைத்திருக்கிறவள். எனக்குள்ள ஓடுறது வேற டிஎன்ஏ. ஆமென். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மரபியல் வியாதி உங்களுக்கு இல்ல, பரம்பரை வியாதி இல்ல, இதுவரைக்கும் இருந்தாலும் இனிமே இல்ல. நீங்க விசுவாசத்தோடு சொல்றனால உங்களுக்கு இல்ல. சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, மூட்டு வலி இல்ல, சைனஸ் இல்ல, வேற நெஞ்சு வலி இல்ல, வேற என்ன இருக்கு? மூட்டு வலியா? முதுகு வலி? முதுகு வலி இல்ல. சொல்லுங்க, முதுகு வலி இல்ல. வேற என்ன? தலைவலி இல்ல, இனம் புரியாத தலைவலி இல்ல, பல்லு வலி இல்ல. வரிசையா சொல்றாங்க பாருங்க. வேற வேற என்ன சொல்லுங்க? கண்ணு பிரச்சனை இல்ல. எங்க அப்பா கண்ணாடி போட்டாங்க 40 வயசுல, நான் கண்ணு கண்ணாடி போட கிடையாது, எனக்கு இல்ல. வேற என்ன? முடி கொட்டுறது இல்ல. பெரிய பெரிய ப்ராப்ளம் அதுதான். முடி கொட்டுறது இல்ல. வேற என்ன இல்ல? சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க. வேற என்ன இல்ல? காது வலி இல்ல. எதுவுமே இல்ல. சேர்ந்து பாடுவோமா? மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிச்சே. மரபியல் வியாதி இல்லை, என் மரபணுக்கள் மாறிச்சே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் நிலுவாயில் இல்லையே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் நிலுவாயில் இல்லையே. சேர்ந்து வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். எங்க குடும்பத்திலயும் ஒரு மரபியல் வியாதி இருந்தது, பரம்பரை வியாதி இருந்தது. எங்க ஆட்சிக்கு, எங்க அம்மாவோட அம்மாக்கு இருந்தது, அவர்களுடைய அம்மாக்கு, எனக்கு தெரிஞ்சு என் பூட்டிக்கு இருந்துச்சு, அப்புறம் எங்க ஆட்சிக்கு இருந்துச்சு, எங்க அம்மாக்கு இருந்துச்சு, எங்க மாமா, எங்க பெரியம்மா, அதாவது எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் இருந்துச்சு. அதே இது எனக்கும் வந்துச்சு. என்னதுன்னா மூட்டு வலி.
இப்பவும் நான் நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சவுண்டு கேட்கும். எத்தனை பேருக்கு காலில் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும் நீங்கள் நடக்கும் போதே? கேட்குதா? மூட்டு வலி ரொம்ப பெயின்னா பெயின், இப்படி நிற்கலாம் முடியவே முடியாது. மூட்டு வலியோடு சேர்ந்து ஒரு காய்ச்சல் வந்ததுலே ஸ்பைனல் கார்டில் நம்ம டாக்டர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் எதுவும் பார்க்கல. ரிப்போர்ட் வந்தது, ரிப்போர்ட் இருக்கிறது, இன்னும் என் கையில் சாட்சியாக இருக்கிறது. L4 L5 டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க, அதாவது இடம் பெயர்ந்து விட்டது. இப்படி இருக்கிற எலும்பு வந்து மாறிடுச்சு. ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. 50 அடிக்கு கூட பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடாது, பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, உடம்பை குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குனிஞ்சு நிமிரக்கூடாது, இருக்கிறது இன்னும் போயிடும், உடஞ்சிரும்ட்டாங்க. ஒரு 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 நிறைய கூட்டத்தில் அழுதுருக்கேன். எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சுகம் தராமல் நான் எப்படி போய் நான் பேச முடியும் நிறைய. ஆனால் எனக்கு கிடைக்கல. ஒரு கூட்டத்தில் நான் நினைக்கவே இல்லை அன்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் எனக்கு வந்தது. விசுவாசிச்சேன்னா தேவனுடைய மகிமை காண்பேன். விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். ஒன்றுமே நான் அது ஒரு பெரிய கூட்டம், ஒரு பிரபல்யமான ஒரு விசேஷத்தை அந்த ஸ்பீக்கர் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார் பேசுறதுக்கு விருந்தாளியாய். அப்போது யாருக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, அதுவும் L4 L5 யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டார். எனக்கே கேட்ட மாதிரி இருந்தது. அப்போது எல்லாரும் ஒரு 2-3 பெரியவங்க அப்படியே முட்டை பிடிச்சிட்டு அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டு எழுந்திரிச்சாங்க. அவங்க கூட நான் அப்போ சாரியெல்லாம் கேட்ட சுடிதார் போட்டு போயிருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம எப்படி எழுந்திரிச்சு நின்னா என்ன நினைப்பாங்கன்னு. திரும்பியும் வார்த்தை வந்தது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தைரியம். அப்போ நான் ஆண்டவரே நான் உட்காந்துட்டே ஜோம் பண்ணுறேன். அவங்க ஜோம் பண்ணுறச்சப்போ நான் உட்காந்துட்டே எனக்கு பழிக்கட்டும், நீங்கள் எல்லாத்துக்கும் தேவன் தானேன்னு. நீ வெட்கப்படுறியான்னு திரும்ப கேட்டார். தெளிவாக கேட்டேன், வெட்கப்படுறியான்னு. இல்லை ஆண்டவரே, என்ன நீங்கள் வெட்கப்படுத்த விடலை, நான் வெட்கப்படலை. எந்திரிச்சு நினை வந்து கரங்களை வைத்து என்னையவே கையை வைக்க சொன்னார். நான் ஜோம் பண்ணேன். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மணி நேரம்னாலும் நிற்கிறேன். பைக்கில் 50 கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணுறேன். மரபியல் வியாதி எனக்கு இல்லை. முட்டில் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குதான். அப்போ நம்மளுக்கு இருக்கோன்னு சந்தேகம் வருதான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு மரபியல் வியாதி இல்லை. சேர்ந்து இந்த வரிகளை எத்தனை பேருக்கு மரபியல் வியாதி இருக்கு. முட்டு ஏதாவது ஒரு இது எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது, எங்கள் தாத்தாவுக்கு இருக்கிறது எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு இருக்கிறது என் பிள்ளைக்கு இருக்குன்னு. அவ்வளோதானா? முட்டு வலி, கண்ணு வலி, வேற என்ன இப்போ நிறைய சொன்னாங்களே, முடி உதிர்றது, இது எல்லாம் மரபியல் வியாதி தான். கை தூக்கி பாட போகிறோம். மரபியல் வியாதி இல்லை, என் மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் வியாதி இல்லை, என் DNA மாறிற்றே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் இழுவாயில் இல்லையே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் இழுவாயில் இல்லையே. பக்கத்துல இருந்த கை பிடிச்சு சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு பரம தகப்பனா நம்ம உங்க அப்பா இருக்கும் பொழுது நிலுவைனா படிக்கிற புரியுதா? என்னது? பெண்டிங் கேஸ் எதுவுமே கிடையாது. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? நீங்க சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கட்டும். பெண்டிங் கேஸ் எதுவுமே கிடையாது. பெண்டிங் கேஸ் எதுவுமே கிடையாது. எப்பா இது வச்சிருக்கேன்ப்பா, நாளைக்கு வாப்பா, நான் ஃபைலை பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு ஒரு நாளும் எனக்கு எதுலேயுமே கிடைக்காது. எல்லாமே அப்பப்போ கிளியர் ஆகிட்டே இருக்கு. இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுற ஒவ்வொருக்கும் பெண்டிங்கில் இருக்கிற எல்லாம் கிளியர் ஆவதாக, நிலுவையில் உள்ளவைகள் எல்லாம் செயலாய் மாறுவதாக. மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் வியாதி இல்லை, என் DNA மாறிற்றே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் நிலுவாயில் இல்லையே. சிலுவாயில் பிறந்தேனே, ஒன்றும் நிலுவாயில் இல்லை. கரங்களை உயர்த்தி தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே
செயலாகும், வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமென். எல்லாமே செயலாகும். வார்த்தை எப்படி மாம்சமானதோ அதே வார்த்தை இன்றும் ஜீவனோடு இருந்து எல்லாவற்றையும் செயல்களிலே கொண்டு வருகிறது.